நம்மோடு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே ஒரு தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் ப சிதம்பரம் அவர்களை திமுக தலைவரை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல். உங்களுடைய முதற்கட்ட பார்வையில் கார்த்திகேயன் சொல்வது மிகவும் சரி. கடைசி கட்ட முயற்சி என்றுதான் நானும் நினைக்கிறேன். ஏற்கனவே கீழ்மட்டங்கள்ல ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. திமுகவின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு காங்கிரசின் உண்மையான பலம் என்னன்னு தெரியும். ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா, ஃபீல்ட்ல இவ்வளவுதான் ஓட்டு இருக்கு, இவ்வளவு பேர் தான் வேலை பார்க்கறதுக்கு வர்றாங்க. சமீபத்தில் நடத்தின போராட்டத்துல கூட மகாத்மா காந்தி ரூரல் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட போராட்டத்துல கூட காங்கிரஸ்காரர்கள்லாம் பெரிய அளவுக்கு கலந்து கொள்ளவே இல்லை. அப்போ காங்கிரசின் மேல்மட்டம் அது வேற மாதிரி நினைக்குது. அவங்க இல்லாத பலத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு பேசுகிறார்கள். அதே நேரத்துல காங்கிரசின் கீழ்மட்டம், உதாரணமா சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி, அது பிராக்டிக்கலா யோசிக்குது. நமது பலம் இவ்வளவு, சிட்டிங் எம்எல்ஏஸ் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சிட்டிங் எம்எல்ஏக்கு மீண்டும் வாய்ப்பு வருவதற்கு இதுதான் வழி. இது பிராக்டிக்கல் அரசியல்வாதி எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஓட்டு எவ்வளவு, கூட்டணி கட்சியோட ஓட்டு எவ்வளவு, இவ்வளவு தானே. ரெண்டாவது, கூட்டணி என்பது எல்லாருமே சேர்ந்து பலம் பறிக்கிற முயற்சி. இதுல ஒருவர் கூடையே வேறு பக்கம் திருப்பினா பழம் கூடைக்குள்ள விழாது, தரையில தான் விழும். அப்ப எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணியில பங்கு இருக்குல்ல. கூட்டணியில இருக்கிற கட்சிகள் என்ன பயனாளிகள், அவர்களும் பங்கேற்பாளர்கள் தானே. அப்படின்னா ஒரு 6 சீட்டு வைத்திருக்கிற விசிக்கு அப்புறம் அவங்க கூடுதலா எதிர்பார்ப்பாங்க. அப்படியே போனா ஒரு மேஜர் பார்ட்டிக்கு எதுவுமே இருக்காமலே போயிருமே. மேஜர் பார்ட்டி என்பது இன்னும் சொல்ல போனால் உதயசூரியன் சின்னம் 170 180 இடங்களை நிற்கணும். 180 தான் அவங்க நினைப்பாங்க. கட்சியாக பார்த்தால் திமுக 170 நிக்கணும். அப்படிங்கும்போது மீதி இருக்கிற சீட்டுகள் தானே நம்ம பிரித்தே கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட போட்டா பார்த்தா ஒரு 60 தொகுதி பிரிச்சு கொடுக்க முடியும். 60 தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதி, என்ன கேட்டால் அதுவே அதிகம் தான் நான் நினைப்பேன். ஒரு ராஜ்யசபா கொடுத்தா 18 தாங்க கொடுக்கணும். முஸ்லீம் லீக்கு 3 சீட்டு வாங்கினவங்களுக்கு 2 சீட்டு, 1/3 கட்டு. காரணம் நிறைய கட்சிகள், இன்னும் சில கட்சிகள் வரும்னு சொல்றாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 19 கட்சி இருக்கு. எல்லாருக்குமா பகிர்ந்து கொடுக்கும்போது திமுகவுக்கே கொஞ்சம் சீட்டு குறையும் என்பதுதான் பொதுவான யூகம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து அல்லது 2 ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து 35 எம்எல்ஏ சீட்டும் கொடுப்பது என்பது அது சாத்தியமே இல்லை. ஆனாலும் சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தானே கேட்கிறாங்க. நம்ம போடுற இந்த கணக்கு மேல்மட்டத்துக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் கேட்கிறார்கள். எனவே அவங்க ஏதோ ஒரு மாற்று ஐடியால இருக்கிறாங்க. இல்ல கட்சியை வளர்க்கணும், நம்ம 10 வருஷம் பாடுபட்டு தனியாக வளர்ப்போம், இந்த அண்ணாமலை பாணி அரசியல் அது அப்படின்னு நினைத்தால் அது வேறு விஷயம். ஆனா தேசிய கட்சி எனக்கு நல்லா தெரியும். தேர்தல்னு வரும்போது மக்களவை தேர்தலில் அவங்க எம்பி சீட்டுக்கு மட்டும்தான் கணக்கு பண்ணுவாங்க. 89 மூப்பனார் முதல்வர்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டி போட்டது. ராஜீவ்காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இங்க 25 முறை வந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு. திமுக வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு அடுத்த சில மாதங்களில் வந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்படியே நேர பல்ட்டி அடிச்சு வாழப்பாடி ராமூர்த்தியை கொண்டு வந்துட்டாங்க. மூப்பனாரையும் தூக்கிட்டாங்க, வாழப்பாடியை கொண்டு வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் வரலாறு இதுதான். காங்கிரஸ் கட்சி இல்ல, தேசிய கட்சிகளின் வரலாறே இதுதான். அப்போ மேலும் மேலும் இதை வளர்த்து கொண்டே போவதன் மூலமாக கீழே பிரச்சனை வரும். போன முறை 21 தேர்தல் நல்லா ஞாபகம் இருக்குங்க. இப்போ கிரீஷோடங்கர் இருக்கிற இடத்துல தினேஷ் குன்ராவ் இருந்தாரு. அவரும் பெரிய ஆள் தான். கர்நாடக தேர்தலில் செல்வ பெருந்தை இருக்கிற இடத்துல KS அழகிரி இருந்தாரு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் குழப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் விரைவில் முடிவெடுப்பாங்க. தேர்தல் என்பது அநேகமாக ஏப்ரல் கடைசி வாரம் இல்ல மே முதல் வாரம். ஷியாம் சார், இப்போ ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தால் தேசிய அளவில் ஒரு 3வது அணி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பலவீனமா இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு மீண்டும் அது ஆட்சிக்கு வராமல் போய்விடும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தால் காங்கிரசுக்கு பெரிய நஷ்டம். ஆல் இண்டியா லெவல்ல அவங்களோட அந்த பெர்செப்ஷனே போயிருங்க. உத்தரப்பிரதேச தேர்தலில் அநேகமா அது இந்த முறிவு அங்க பிரதிபலிக்கும். எப்படின்னா சரி இவங்க இப்படித்தான் பேசிட்டே இருப்பாங்க. பீகார்ல அப்படித்தானங்க பண்ணாங்க. கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு தேஜஸ்விக்கு லாஸை ஏற்படுத்தினதுதான் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமை, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள். கடைசி வரைக்கும் அந்த ஓட்சோரி கேம்பெயின்லேயே தான் இருந்தாரு. மக்கள் பிரச்சனையை பேசுறதே இல்லை. முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு, அதே மாதிரி இப்போ இன்றைக்கு அறிவிப்புகள், இது எல்லாமே வாக்கரசியல்ல முக்கியம் தானே. வாக்கரசியல்னு வரும்போது ஓட்டு எண்ணிக்கை, ஓட்டு கணக்கு போடாம எந்த அரசியல்வாதி செயல்பட முடியும்? இப்ப காங்கிரஸ் கட்சி இந்த நிதர்சனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியில் அவங்க ஆட்சியில இல்ல. இப்போ உண்மையிலேயே அவங்க இங்க ஓட்டு கேட்கறதுக்கே திமுக சாதனைகளை சொல்லித்தானே ஓட்டு கேட்க முடியும். மன்மோகன் சிங் சாதனைகளையா சொல்லி ஓட்டு கேட்பாங்க? பிஜேபிக்காக அந்த அட்வான்டேஜ் இருக்கு.
அவங்க சென்ட்ரல் பார்ட்டி அவங்க அவங்க சாதனைகளை சொல்லுவார்கள். நரேந்திர மோடி சாதனைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லும்? இப்ப திமுக கூட்டணியை விட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவுல பெரிய நஷ்டம். இங்கும் பெரிய நஷ்டம் தான் ஏற்படும். இப்ப 2029 பிறகு எப்படி வந்து அவர்களால் வந்து கூட்டணி வைக்க முடியும்? இல்லாத கணக்குக்கு வந்து அவங்க வந்து கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பா வந்து மேலதாங்க. இப்போ என்னைய கேட்டா ராகுல் காந்தியை சுற்றி இருக்கிற சிலர் இவங்க போடுற தப்பு கணக்கு பீகார்ல பிரதிபலிச்சது, வெஸ்ட் பெங்கால்ல பிரதிபலிக்க போகுது, மகாராஷ்டிரால ஏற்கனவே அவுட் ஆனதுதான். மகாராஷ்டிரால அந்த ஒரு எம்பி சீட்டுக்கு அவங்க வந்து கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கிறாங்க. உத்தவ் தாக்கரேயோட ஒரே ஒரு எம்பி சீட் எங்களுக்கு வேணுங்க, அப்பதான் நாங்க வந்து மாநிலங்களவையில எதிர்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்க முடியும்னு கெஞ்சி கூத்தாடி அதுக்கு எம்எல்சியை விட்டு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார்கள். காலையில இருந்து அந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. அப்போ இருப்பதை விட்டு விட்டு பரப்பதை பிடிப்பதற்கு முயற்சி செய்யும் போது, தன் பலம் தெரியாமல் முயற்சி செய்யும் போது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பதுதான் எனது பார்வை. ஓ, பல மாநிலங்களிலும் இது போன்ற ஒரு தவறான முடிவுகள் எடுப்பதன் காரணமாக காங்கிரஸ் தொடர்ந்து பலவீனம் அடைஞ்சு வருது அப்படின்றதான் புரிஞ்சுக்கணுமா இதுல? கண்டிப்பாக கண்ணுக்கு தெரிந்த உதாரணங்கள் பீகார், ஹரியானா, டெல்லி. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கான பிரச்சனைகளின் போது அவர்கள் கை கொடுக்கவே இல்லை. ஆம் ஆத்மி பார்ட்டி கை கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். அதுவும் கீழமை நீதிமன்றங்க, சிபிஐ கோர்ட் அது விடுதலை செய்து. காங்கிரஸ் கட்சி எந்த வகையில கை கொடுத்தது? மாறாக அவருக்கு வந்து அவரை எதிர்த்தார்கள். கடைசியில் வந்து அங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. பீகார் நமக்கு தெரிந்த உதாரணம் தான். உத்தரப்பிரதேச அடுத்த உதாரணம் வருது. மகாராஷ்டிரா இந்த சமீபத்திய உதாரணம். அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியின் தலைமை தவறான முடிவுகளை எடுக்குது. சோனியா காந்தி அம்மையார் நினைப்பது வேறு, ராகுல் காந்தி நினைப்பது வேறு. இதே சோனியா காந்தி அம்மையார் இங்க 2004 அறிவாலயம் வந்திருக்காங்க. கலைஞரோட அந்த கூட்டணி 2003 வந்து கூட்டணியில இருந்து கலைஞர் பிரிந்தார் மத்திய ஆளுங்கட்சியில இருந்து. அதுக்கு பிறகு சோனியா காந்தியை சொக்க தங்கமேன அவரோட முரசொலி கட்டுரைகள். அதுக்கப்புறம் சோனியா காந்தி அம்மா இங்கதான் வந்தாங்க. இங்க வந்து அவங்க பேசினாங்க. அந்த சீட் ஆஃபர் 40 சீட்டும் ஜெயிச்சதுங்க 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களவை தேர்தலில். எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. தமிழ்நாட்டோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இங்கு வந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வந்தால் எப்போதுமே வந்து மாநில கட்சிகளுக்கு அதிக இடம். மத்தியில மக்களவை தேர்தல் வரும்போது தேசிய கட்சிகளின் வலிமைக்கு ஏற்றவாறு இடம். 2 தேர்தலும் ஒன்னா வந்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை வர்றதே கிடையாதுங்க. ஏனென்றால் 2 தேர்தலையும் சேர்த்து பேசுவாங்க. தனித்தனியாக வரும்போது 2024 இப்ப இந்த திங்கிங் வந்திருக்கணும்ல, காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கு, நாங்க தனியா நிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாமே. 2004 சொல்லியிருக்கலாமே, கட்சியை வளர்த்திருக்கலாமே. உங்களோட பலத்தை நீங்க பெருக்கிட்டு தானங்க சீட்டு கேட்க முடியும். எங்க பலத்தை பெருக்கிறதுக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும் என்று சொல்வது என்ன மாதிரியான அரசியல்? நான் வளர வேண்டும், எனவே எனக்கு வந்து அதிக சீட்டு கொடுங்கள், அதிகாரத்தில் பங்கு கொடுங்கள். இது என்ன மாதிரியான அரசியல்னே எனக்கு புரியல. நன்றி சார், இணைந்து உங்களுடைய விரிவான பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.